தமிழகத்தின் முதலமைச்சர் என்றும் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் அவர்களால் இந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளேன். இந்த மண்ணின் வாசத்தை புரிந்தவன், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்தவன். எப்படி திருப்பூரில் 50 ஆண்டு காலத்தில் பல்வேறு பணிகளை செஞ்சிட்டு இருந்தனோ, இங்கே எந்தெந்த பணிகள் தேங்கி கிடக்குங்கிறது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். குறிப்பாக விஷத்தறி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, கோழி பிரச்சனை, இன்னொன்று அந்த அறங்காவலர் துறை சார்பாக கரைப்போதூரில் ஒரு அதிகாரியுடைய தவறான ஒரு முடிவால் 0 பாயிண்ட் போட்டு அது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, குடிநீர் பிரச்சனை, இப்படி அத்தியாவசியம் என்ன பிரச்சனை இருக்குதோ அது முழுமையாக உட்காந்து முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று செஞ்சு கொடுக்கும். இல்லை, பல்லடம் தொகுதியில் குப்பை பிரச்சனை இந்த இடுவாயில் இன்னும் தீராமையாக இருக்குது. அவங்க அது அதில் நீங்கள் ஓட்டு கேட்டு போகிறது உங்களுக்கு சிரமம்? ஒன்றும் எனக்கு சிரமம் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அதனுடைய இடுவாய் பஞ்சாயத்து தலைவர் பேசினார், நான் பேசியிருக்கிறேன். அவங்கள எல்லா நிலையிலும் முடித்து மேலே தலைமையிலிருந்து கூப்பிட்டு மேயரையும் போய் பேசி சமாதானம் நடவடிக்கை. இப்போ திருப்பூர் தெற்கு ஜெயிச்சு நீங்கள் எம்எல்ஏ இருந்தீங்க, இப்போ பல்லடம் தொகுதிக்கு உங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பல்லடம் திருப்பூர் தெற்கு 21 வார்டு தான். அதில் அடிப்படையாக போக வேண்டிய விஷயங்களே குடிநீர் போயிட்டுருக்குது, டிச்சு போயிட்டுருக்குது, அன்றாட பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பூரா போயிட்டுருக்குது. அதில் வேலைப்பொழுது எனக்கு கம்மி தான். இப்போ இந்த அதான் வேலைப்பொழுது கம்மியானதுனால தான் தலைவர் ஒரு 39 பஞ்சாயத்து உள்ளடக்கி இருக்குது. நீ கிராமத்து பஞ்சாயத்துக்கு போய் சரியாக சேவை செய்ய, அங்கே வரக்கூடிய சட்டமன்ற அந்த கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியின் மீது அதிக கவனம் செலுத்தலை. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கவனம் செலுத்தலைங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. அது தப்பான விஷயம். ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்கிறது மிக மிக தவறான விஷயம். நிச்சயமாக முதல்வர் எல்லாத்தையும் சந்தித்தார், எல்லாத்து கோரிக்கையை ஏற்றார். அவங்க அதை அப்படியே அசால்ட்டாக விட்டாங்க. அது அவங்களுடைய கவனக்குறைவு. ஆக அதே நேரத்தில் இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஆட்சி தான். அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினர் தான். நிச்சயமாக அது எவ்வளோ சீக்கிரம் தீர்வு காண முடியுமோ காலக்கெடுவில் நிர்ணயிக்க மாட்டேன். அதுக்கு உண்டான முயற்சியில் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அதுக்கு உண்டான ஒரு நிலையோடு அந்த மக்களுக்கு உறுதியாக நிற்போம். நிர்வாகிகள் உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு எல்லாம் ஒத்துழைப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ தானே பார்க்குறீங்க, போக போதுன்னு தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது களம். முதல்வர் தளபதி உருவாக்குற களம். அந்த களத்தில் எல்லோரும் உறுதியாக நிற்போம். அதில் எந்த விதமான நான் என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், நான் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும், அந்த நிர்வாகம் எப்படி அரவணைச்சு கொண்டு போகிறேன்னு தெரியும். அது நான் யாரையும் அந்த மாதிரி களத்தில் கொண்டு போகலை, அந்த மாதிரி உணர்வோடு போகலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த உணர்வுகள் நீங்கள் தீனி போடுறதுக்கு நான் தயாராக இல்லை. அந்த தீனியில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. சரி, இனாம் லேண்டுக்கு நீங்கள் என்ன முடிவு சொல்ல போகிறீங்க? அந்த இனாம் லேண்டுக்கு அந்த 0 பாயிண்ட் எடுத்தோம்னா அந்த இனாம் லேண்டுக்கு உண்டான அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது. அதுக்கு ஒரு தனி அதிகாரி போட்டாங்க, பெண் அதிகாரி போட்டிருக்காங்க. அதான் டிஆர்ஓ போட்டிருக்காங்க, மயில்னு பேர் போட்டிருக்காங்க. அது எங்களுடைய கோரிக்கை முன்னெடுப்பது அது போடப்பட்டது ஆச்சா. அதுக்கான தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான பணி அவங்க நேரில் பார்த்துருக்காங்க. நிச்சயமாக அது எவ்வளோ விரைவில் முடியுமோ அவ்வளோ விரைவில் முடிச்சு கொடுக்கும். தொடர் பல்லடம் சட்டமன்ற தொகுதி தொடர் அதிமுகவோட வெற்றி. அதை முறியடிக்க போகிறது செல்வராஜ். அவ்வளோ. இப்போ பல்லடத்துக்கு தனியாக தேர்தல் அறிக்கை தலைமை அறிக்கை தான் தேர்தல் அறிக்கை. பல்லடத்துக்கு தனியாக ஆமாம், தனியாக தேர்தல் அறிக்கை. நாங்கள் வாக்குறுதி இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது தான். நான் தனியாக தலைமை கட்பட்டவன். தலைமைக்கும் அந்த பல்லடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் வரல. ஆனால் இங்கே நடைமுறையில் எது தேங்கி நிற்கிதோ அந்த தேங்கி நிற்கிற பிரச்சனைக்கு தீர்வு வேணும் முனைப்போடு பண்ணுவோம். இப்போ நேற்று இப்போ அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் ஒரு பொருட்டே இல்லை எனக்கு ரோட்டில் வித்தியாசமாக வெற்றி. இப்போ அது ஒருத்தர் சவாலுக்கு நான் பதிவு சொல்ல தயாராக இல்லை. ஜனங்க தான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். நான் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டுருக்கேன். நான் அப்படி இல்லை. நான் களத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இன்றைக்கி தான் முதல்ல காரணம்பேட்டில் கால் வைக்கும்போது அங்கே ஒரு எழுச்சியை பார்த்துருப்பீங்க. அந்த எழுச்சி அந்த வேட்பாளருக்கு எங்கேயுமே இல்லை. அவர் போயிட்டுருக்கார், அறிவிச்சிருந்து போயிட்டுருக்கார், எங்கேயுமே இல்லை. அதனால் அவரை பற்றி நான் பேசவும் தயாராக இல்லை. ஏன்னா எப்போவுமே நான் ஒருத்தரை புறஞ்சொல்லி ஓட்டு கேட்கறணும் இல்லை. என்னால் இது முடியும்,
அப்படிங்கிறத வந்து என்னால் முடியும் தம்பின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அண்ணனாலேயும் முடியும் தம்பினாலேயும் முடியும். அதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவர்கள் கேட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், கட்சி தோழர்கள், பொதுமக்கள் வந்து எனக்கு ஊக்கத்தை கொடுப்பாங்க. அந்த ஊக்கம் வந்து முதல்வருக்கு போகும். முதல்வர் வந்து அதை செஞ்சு சரி, மக்களுக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு தான் என்னை வெற்றி பெற செய்யுங்க. திருப்பூரில் எப்படி எந்த நேரம் செல்வராஜை பார்க்க முடியும் நம்பிக்கையை விதைச்சனும், அதே மாதிரி அந்த நம்பிக்கையை வந்து சட்டமன்ற அலுவலகத்தில் செல்வராஜை குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மக்கள் வராங்கன்னா அவங்கள வர சொல்லுவேன். மேக்ஸிமம் மக்கள் வந்து அவங்க உணர்வில் புதைக்கும் போது நேராக அவங்க போய் உட்காந்து. இப்போ பல்லடம் தொகுதி மக்கள் சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு திருப்பூர்காரரு, பல்லடத்துக்காரரு. நான் இந்த மண்ணின் மைந்தன். என்னுடைய ஊர் வந்து பக்கத்தில் ஊஞ்சப்பாளையம். அச்சா, சுக்கப்பாளையம் பஞ்சாயத்துன்னு சேரு. சுக்கப்பாளையம் பஞ்சாயத்து ஊஞ்சப்பாளையம் வந்து எங்கள் அப்பன் ஊர். எங்கள் அப்பா இப்போ கெடாத்தூர் பூமலூர் பஞ்சாயத்தில் கெடாத்தூரை வந்து எங்கள் அப்பனுடைய அம்மா ஊர். அது எப்படி நான் வெளியூரில் போகு. பக்கத்தில் நல்லகாளிபாளையம் ஓய்னூர் பஞ்சாயத்து, அது எங்கள் அம்மாவோட அம்மா ஊர். அதுலேயும் நான் மண்ணின் மைந்தேன். அதே மாதிரி திருப்பூரில் வந்து கணதிபாளையம் வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா ஊர். உறவுகளும் சொந்தங்களும் நிறைந்தவன் தான் நான். ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் எனக்கு முக்கியமான உறவு யாருன்னு கேட்டால் என்னுடைய இந்த கட்சியுடைய உடன்பிறப்புகள் தான் எனக்கு சொந்தம். பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்களும் இந்த கட்சியிருந்து எனக்கு உறவுகள். ஆச்சா, அந்த வந்து சொல்கிறவங்க ஏமாந்து போயிடுவாங்க. மக்களை சொல்ல மாட்டாங்க. மக்கள் கோஷமாக போடுறாங்க, மண்ணின் மைந்தன் செல்வராஜுக்கு ஓட்டு போடுன்ட்டு கோஷமாக போடுறாங்க. மண்ணின் மைந்தன் செல்வராஜுக்கு வந்துட்டார், நல்ல காலம் பொறுக்குதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ரைட்.